மகனின் திருமணம் போல பீகார் தேர்தலில் பிஸியாக இருக்கிறார் பிரதமர் மோடி என அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் கார்கே விமர்சித்துள்ளார். பீகாரில் முதற்கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்றுடன் முடிவடைகிறது. இதனால் அனைத்து கட்சி தலைவர்களும் பீகாரில் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். காங்கிரஸ் கட்சி தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே முதன்முறையாக பீகாரில் நேற்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். வைஷாலி மாவட்டத்தில் உள்ள ராஜாபகாரில் நடைபெற்ற தேர்தல் பேரணியில் அவர் கலந்து கொண்டு பேசினார். அப்போது அவர் மனுஸ்மிருதியை நம்பும் பாஜகவின் மடியில் அமர்ந்து கொண்டிருக்கிறார் நிதிஷ்குமார் என்றும், ஜெயபிரகாஷ் நாராயண், ராம் மனோகர் லோஹியா, கர்பூரி தாக்கூர் ஆகியோரை கைவிட்டு விட்டார் எனவும் தெரிவித்தார். நிதிஷ்குமாரால் தலித்துகள், பிற்படுத்தப்பட்டோர் நலனுக்காக போராட முடியாது என்றும், தேர்தலுக்கு பிறகு பாஜக அவரை முதல்வராக ஆக்கப் போவதில்லை என்பதை நிதிஷ்குமார் அறியவில்லை என்றும் கூறினார். झूठ के मेले में क्या है, झूठ के मेले में सच अकेला पड़ गया, झूठ के मेले में सच अकेला पड़ गया. हर सवाल पूछने वाला देशद्रोही करार कर दिया गया. कोई भी सवाल पूछता है उनको हम देशद्रोही बनते हैं. और पवित्र लोग कौन है? सिर्फ बीजेपी के लोग. अरे बाबा, इस देश के लिए जो मर मिटे हैं उनको याद करो, जिन्होंने गोली खाई उनको याद करो, जिन्होंने अपनी आजादी के लिए घर बार छोड़ा उनको याद करो. இதேபோன்று காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தி சஹர்சாவில் நடைபெற்ற தேர்தல் பொதுக்கூட்டத்தில் இந்தியா கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பேசினார். அப்போது பிரியங்கா காந்தி, பீகார் தேர்தலுக்காக சலுகைகள் அறிவிப்பதற்கு முன் பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கடந்த 20 ஆண்டுகளில் பீகார் மாநிலத்திற்கு என்ன செய்தது என்பது குறித்து முதலில் பதிலளிக்க வேண்டும் என கூறினார். कर्नाटका में चुनाव था, वहां गए कहने लग गए कि कर्नाटका के लोगों का अपमान किया है विपक्ष ने. बंगाल गए तो बंगाल का अपमान. यहां बिहार आते हैं तो कहते हैं कि पूरे विपक्षी दल के सारे नेता बिहार की जनता का अपमान कर रहे हैं. तो मैं सोच रही थी इनका भाषण सुनते हुए कि मैं एक सुझाव देना चाहती हूं प्रधानमंत्री जी को, क्योंकि उनका समय जो है बहुत महत्वपूर्ण है इस देश के लिए. प्रधानमंत्री और गृह मंत्री जी का जो समय है. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட நாகை மீனவர்கள் 31 பேருக்கு வரும் 17ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க இலங்கை நீதிமன்றம் உத்தரவு அளித்துள்ளது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கைதான 31 பேரும் பருத்தித்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். அவர்களின் படகுகளை இலங்கை கடற்படையினர் பறிமுதல் செய்துள்ளனர். நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த 31 மீனவர்களும், ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த 4 மீனவர்களும் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில், இலங்கை காவலில் உள்ள அனைத்து தமிழக மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் விடுவிப்பதற்கு உடனடியாக தூதரக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வலியுறுத்தி தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெயசங்கருக்கு கடிதம் எழுதியுள்ளார். நாகப்பட்டினம் மாவட்டத்தைச் சேர்ந்த 31 மீனவர்களையும் அவர்களது 3 இயந்திரமயமான மீன்பிடி படகுகளையும் சிறைபிடித்துள்ள இலங்கை கடற்படையினர் அதே நாளில் மற்றொரு சம்பவத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த 4 மீனவர்களையும் அவர்களது நாட்டு படகினையும் சிறைபிடித்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். மீனவர்களின் வாழ்க்கையும் அவர்களது வாழ்வாதாரமும் கடலுடன் பிரிக்க முடியாத வகையில் பின்னி பிணைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர், இதுபோன்று தொடர்ச்சியாக மீனவர்கள் கைது செய்யப்படும் சம்பவங்கள் தமிழ்நாட்டின் மீனவ சமூகத்தினரிடையே ஆழ்ந்த துயரத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கவலையோடு தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு கைது நடவடிக்கையின் போதும் மீனவர்கள் தங்களது வாழ்வாதாரத்தை இழப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்களது குடும்பத்தினரிடையே ஆழ்ந்த அச்ச உணர்வையும் பாதுகாப்பற்ற நிலையையும் ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். எனவே இலங்கை அரசால் சிறைபிடிக்கப்பட்டுள்ள அனைத்து தமிழக மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் விடுவிப்பதற்கு உடனடியாக உரிய தூதரக நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெயசங்கரை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது கடிதத்தின் வாயிலாக வலியுறுத்தியுள்ளார்.
ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் சரக்கு லாரி ஒன்று அடுத்தடுத்து 17 வாகனங்கள் மீது மோதியதில் 12 பேர் உயிரிழந்தனர். மதுபோதையில் இருந்த ஓட்டுநர் இயக்கிய லாரி அடுத்தடுத்து வாகனங்கள் மீது மோதி விபத்திற்குள்ளானது. ஜெய்ப்பூரின் ஹர்மன் பகுதியில் கட்டுப்பாட்டை இழந்த டிப்பர் லாரி ஒன்று சுமார் 40 வாகனங்கள் மீது மோதியது. மதுபோதையில் இருந்த ஓட்டுநர் இயக்கிய லாரி அடுத்தடுத்த வாகனங்கள் மீது மோதி விபத்திற்குள்ளானதாக சம்பவ இடத்திலிருந்து நேரில் பார்த்தவர்கள் தெரிவித்துள்ளனர். லாரி மோதியதில் 12 பேர் உயிரிழந்தனர். மேலும் 18 பேர் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காயமடைந்தவர்களில் பலரின் நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமி குடும்ப அரசியல் செய்கிறார் என முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்தார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய செங்கோட்டையன், தன்னை பொறுத்தவரை எம்ஜிஆர் காலத்திலிருந்து இன்று வரை ஒரே நிலைப்பாட்டில்தான் இருப்பதாகவும், தற்போது எடப்பாடி பழனிசாமி அரசியலில் அவரது உறவினர்கள் தலையீடுகள் இருப்பது நாடறிந்த உண்மை என தெரிவித்தார். இந்த இயக்கத்திற்காக எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்திலிருந்து இன்று வரையிலும் இயக்கம் வலிமை பெற வேண்டும், இந்த இயக்கம் நாளை வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்துடன் தான் தமது பணிகளை மேற்கொண்டு வருவதாக குறிப்பிட்டார். தன்னால் முடியாததை முடியும் என்று சொல்லி தன்னையும் ஏமாற்றிக் கொண்டு மற்றவர்களையும் ஏமாற்றக்கூடாது என செங்கோட்டையன் கூறினார். திமுகவில் மட்டும் குடும்ப அரசியல் அல்ல, இன்று இவருடைய அரசியலும் மகன், மைத்துனர், மாப்பிள்ளை போன்றவர் தலையீடுகள் இருக்கிறது என்பது நாடறிந்த உண்மை. ஒருவருடைய வாழ்க்கையை பொறுத்தவரையிலும் அரசியல் பொறுத்தவரையிலும் பல்வேறு கருத்துக்கள் பரிமாணம் கூட இந்த இயக்கத்திற்காக புரட்சித் தலைவர் காலத்திலிருந்து புரட்சித் தலைவர் வரையிலும் இந்த இயக்கம் வலிமை பெற வேண்டும், இந்த இயக்கம் நாளை வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் என் பணிகளை நான் மேற்கொண்டு வருகிறேன். தன்னால் முடியாததை முடியும் என்று சொல்லி தன்னையும் ஏமாற்றிக் கொண்டு மற்றவர்களும் ஏமாற்றக்கூடாது என்பதுதான் தத்துவம். நவம்பர் 15, 16 தேதிகளில் நடைபெறும் டெட் தேர்வுக்கான ஹால் டிக்கெட்டுகளை ஆசிரியர் தேர்வு வாரியம் இணையதளத்தில் வெளியிட்டுள்ளது. ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 1, தாள் 2 நவம்பர் 15 மற்றும் 16 தேதிகளில் நடைபெறவுள்ளது. ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில் தங்களது நுழைவுச் சீட்டை தேர்வர்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தர்மபுரி ஏ. ரெட்டிஹள்ளி சேலம் பெங்களூரு சாலை அருகே புதிதாக கட்டப்பட்டு வரும் பேருந்து நிலையத்தை பார்வையிட்டார். தர்மபுரியில் 40 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய பேருந்து நிலையம் தனியார் பங்களிப்புடன் அமைக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இந்த பணிகளை டிசம்பர் மாதத்திற்குள் முடிப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. சேலம் பெங்களூரு செல்லும் தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் உள்ள சோகத்தூர் ஊராட்சிக்குட்பட்ட ஏ. ரெட்டிஹள்ளி பகுதியில் தனியாருக்கு சொந்தமான 10 ஏக்கர் நிலப்பரப்பில் இரவு பகலாக வேலைகள் நடைபெற்று வருகின்றன. இதற்காக பெரம்பலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த தனியார் நிறுவனம் ஒன்று ஒப்பந்தம் செய்துள்ளது. அந்த ஒப்பந்த நிறுவனம் பேருந்து நிலையத்தை 25 ஆண்டுகள் பராமரிப்பு எடுத்துக்கொண்டு ஆண்டுக்கு 55.40 லட்சம் ரூபாய் நகராட்சிக்கு வருவாய் அளிக்கும். இது உள்ளூர் மக்களின் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விடுபட்டவர்களுக்கு வரும் டிசம்பர் மாதம் முதல் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 72,000 பயனாளிகளுக்கு 296.46 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தில் 1,20,00,000 மகளிர் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பயனடைந்துள்ளதாக கூறினார். தமிழகத்தில் 1,20,00,000 மகளிருக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டு வருவதாகவும், விடுபட்டவர்களுக்கு வரும் டிசம்பர் மாதம் முதல் உரிமை தொகை வழங்கப்படும் என்றும் கூறினார். அடையாள அட்டை, இப்படி பல்வேறு நலத்திட்டங்களை எல்லாம் பெற வந்துள்ள அத்தனை பேரையும் மீண்டும் நான் பாராட்டி வாழ்த்து உங்களுக்கு நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ்நாட்டை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்ல, தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியை பெருக்க
உங்களுக்காக தொடர்ந்து உழைக்க நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் நம்முடைய அமைச்சர் பெருமக்களும் சட்டமன்ற உறுப்பினர் மக்கள் பிரதிநிதிகள் அத்தனை பேரும் தயாராக இருக்கின்றோம் என்று கூறிக்கொண்டு, எனவே இந்த வளர்ச்சி மேன்மேலும் பெருக வேண்டும். அதற்கு எப்போதும் போல உங்களுடைய ஆதரவு நம்முடைய முதலமைச்சருக்கும் நம்முடைய அரசுக்கும் தொடர வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இறுதியாக இந்த விழாவை மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய மாவட்டத்துடைய ராணிப்பேட்டை காந்தி அவர்களுக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் மீண்டும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நன்றியும் கூறி விடைபெறுகின்றேன். கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை தரும் நிலையில் இதுபோன்ற சம்பவங்கள் இனி நிகழாமல் தடுக்க அச்சத்தை ஏற்படுத்தும் வகையில் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்ட அறிக்கையில், கோவையில் நண்பருடன் பேசிக் கொண்டிருந்த கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிற செய்தி மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது எனவும் இதை வன்மையாக கண்டிப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பாலியல் குற்றங்களை தடுப்பதில் தமிழ்நாடு அரசு தீவிரமான நடவடிக்கை எடுக்க முனைந்தாலும் இத்தகைய கொடுமை நடைபெற்று வருகிறது எனவும், பாலியல் வன்கொடுமை செய்த 3 இளைஞர்களை கைது செய்ய 7 தனிப்படைகளை காவல்துறை அமைத்திருக்கிறது. இத்தகைய வன்கொடுமைகள் நடைபெறாமல் இருக்க காவல்துறையினர் கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து கோர நிகழ்வுகள் இனியும் நடைபெறாமல் இருக்க இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார். இத்தகைய குற்றங்கள் எதிர்காலத்தில் நிகழாமல் இருக்க இளைஞர்களிடையே காவல்துறையினர் அச்ச உணர்வை ஏற்படுத்துவதோடு மகளிருக்கு உரிய பாதுகாப்புகளை வழங்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். சென்னை மாநகராட்சி ரிப்பன் மாளிகையில் மாநகராட்சி ஆணையர் மற்றும் மாவட்ட தேர்தல் அலுவலரான குமரகுருபரன் தலைமையில் அனைத்து கட்சி பிரதிநிதிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. பெருநகர சென்னை மாநகராட்சி ரிப்பன் மாளிகையில் மாநகராட்சி ஆணையர் மற்றும் மாவட்ட தேர்தல் அலுவலர் குமரகுருபரன் தலைமையில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக அனைத்து அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடனான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் திமுக, அதிமுக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், பாஜக, ஆம் ஆத்மி, நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட கட்சி பிரதிநிதிகள் பங்கேற்றனர். இந்திய தேசிய காங்கிரஸ் சார்பாக முதலிலே எங்களுடைய எதிர்ப்பினை தெரிவித்துள்ளோம். எங்களுடைய கட்சியினுடைய சார்பாக இந்த எஸ்ஐஆர் திட்டம் தேர்தல் கமிஷனால் தமிழ்நாட்டிலே நடைமுறைப்படுத்துவதை மிகவும் எங்களுடைய எதிர்ப்பையும் கண்டனத்தையும் தெரிவித்தோம். அதையும் மீறி அவர்கள் இது செயல்முறை என்று ஆரம்பித்தார்கள். பிராக்டிக்கலா நீங்க பாத்தீங்கன்னா 6,36,00,000 அத்துணை பேரும் தனித்தனியா ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்தாங்க. இது நடைமுறை சாத்தியமே இல்லை. பிஜேபியும் தேர்தல் கமிஷனும் இணைந்து தமிழ்நாட்டிலே வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலை சீர்குலைக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துடன் செயல்படுகிறார் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆதார் கார்டு ஆதார் டச் பண்ணாவே எபிக் நம்பர் வந்துடும். உங்களுக்கு என்னென்ன இருக்குதுன்னு அது வேண்டாம். 4C ஃபார்ம்லயே ஆதார் கார்டு இணைக்கிறீங்க, மெடிக்கல் சர்டிஃபிகேட் கூடுதல் வாக்காளர் பட்டியல் இணைங்க, வாக்காளர் அடையாட்டை இணைச்சிருங்க. அப்ப எங்க அம்மா இறந்த வருஷம் என்னான்னு வரப்போது ஈஸியா எடுத்துட்டு போயிடலாமே. ஏன் கேட்கறேன்? இறந்தவங்க போய் நான் போய் சுடுகாட்டில் போய் அவங்க வீட்டுல போய் சர்டிஃபிகேட் எல்லாம் கொடுப்பாங்களா? நானும் அவங்களுக்கு உறவா இல்ல எந்த வகையில குடும்பத்துக்கு நான் பாகம் கேட்க போறேன்னா தப்பா தானே பேசுவாங்க. இதெல்லாம் நம்ம அட்வான்ஸா சார் 150 கோடி மக்கள் தொகை கொண்ட நாடு, எவ்வளவு அட்வான்ஸா வளர்ந்துட்டோம். இன்னும் பின்தங்கி இருக்கிற சவுத் இந்தியாலே இங்கதான் அதிகம் படிச்ச அறிவாளி எல்லாமே இங்கதான் இருக்கிறாங்க. புதுசா கொண்டு வராங்க. ஏன் அதை செய்ய முடியாது? மனசு இருந்தால் மார்க்கம் உண்டு, செய்ய மனசு இல்லாதான். சிதம்பரம் தில்லை கோவிந்தராஜ பெருமாள் கோவில் மகா கும்பாபிஷேகம் கோலாகலமாக நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நடராஜர் ஆலயத்திற்குள் சைவ ஆலயமான நடராஜர் சன்னதியும் வைணவ திருத்தலமான தில்லை கோவிந்தராஜ பெருமாள் ஆலயமும் உள்ளது. இந்த கோயிலில் ஒரே இடத்தில் நின்று சிவனையும் விஷ்ணுவையும் தரிசனம் செய்யலாம். 108 வைணவ திருத்தலங்களில் 41வது திவ்ய தேசமாக தில்லை ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள் கோவில் திகழ்கிறது. இந்த ஆலயத்தில் புண்டரிக்கவல்லி தாயார் சன்னதி, ஆண்டாள் சன்னதி, பலிபீடம், கொடிமரம், அர்த்த மண்டபம், மகா மண்டபம் அமைந்துள்ளது. தில்லை திருச்சித்திரக்கூடம் என்றழைக்கப்படும் இந்த கோவிலில் மூலவர் ஸ்ரீ கோவிந்தராஜர் அனந்தசயன கோலத்திலும் உற்சவரான தேவாதி தேவன் அமர்ந்த நிலையிலும் அருள் பாலித்து வருகின்றனர்.
தில்லை ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள் கோவிலில் 30 ஆண்டுகளுக்கு பின்னர் புனரமைக்கப்பட்டு திருப்பணிகள் முடிந்து அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக ஆயிரங்கால் மண்டபம் முன்பு உள்ள நடன பந்தலில் கடந்த 30ஆம் தேதி யாகசாலை பூஜைகள் தொடங்கின. யாகசாலையில் புனித நீர் கலசங்கள் வைக்கப்பட்டு 8 கால பூஜைகள் நடைபெற்று வந்த நிலையில் 8வது கால பூஜை முடிவடைந்து பூர்ணாகுதியுடன் மகா தீப ஆராதனை நடைபெற்றது. தொடர்ந்து பட்டாச்சாரியார்கள் புனித நீரை சுமந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க கோவிலை சுற்றி வலம் வந்து வேத மந்திரங்கள் முழங்க கோபுர கலசங்கள் மீது புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகத்தை நடத்தி வைத்தனர். இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்தியாவில் 18 வயதுக்கு உட்பட்டோர் சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை விதிக்க கோரிய மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. இது மத்திய அரசின் கொள்கை முடிவு சம்பந்தப்பட்டது என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலியா, சீனா, ஐரோப்பிய நாடுகளில் 18 வயதுக்கு கீழ் உள்ள சிறார்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டு நடைமுறையில் உள்ளது. உலகின் பெரும்பாலான நாடுகளில் சிறார்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டி இந்தியாவிலும் தடை விதிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி அடங்கிய அமர்வு நேபாள நாட்டில் சமூக வலைதளங்களுக்கு தடை விதிக்க முயற்சித்த போது நேர்ந்த எதிர்ப்பை சுட்டிக்காட்டி மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். கண்மாய் நீர்வரத்து பாதையில் கோவில் கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே மொச்சியேந்தல் என்ற விவசாய கிராமம் அமைந்துள்ளது. இக்கிராமத்தில் உள்ள மொச்சியேந்தல் கண்மாய் மூலம் சுமார் 110 ஏக்கர் நிலத்தில் விவசாயம் மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது இக்கண்மாய் நீர்வரத்து பாதையில் சுமார் 4 ஏக்கர் நிலத்தில் தனிநபர் பட்டா பெற்று அதில் கோயில் கட்டுவதற்காக நடவடிக்கை எடுத்து வருகிறார். இதனால் கண்மாய்க்கு வரும் தண்ணீர் வரத்து பாதிப்பு, விவசாயம் செய்ய இயலாத நிலை ஏற்பட்டு வட்டாட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என கோரி சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் பொற்கொடியை நேரில் சந்தித்து விவசாயம் செய்வதற்கு நீர்வழி பாதையில் இடையூறாக இருக்கும் நிலத்தில் கட்டப்பட்டு வரும் கோவிலை தடுத்து நிறுத்திட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். காரைக்குடியில் அருள்மிகு ஸ்ரீ சந்தான கணபதி ஸ்ரீ சஞ்சீவி ஆஞ்சநேயர் ஆலயம் மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி செக்காலையில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சந்தான கணபதி ஸ்ரீ சஞ்சீவி ஆஞ்சநேயர் ஆலய கும்பாபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக கடந்த வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு ஸ்ரீ விக்னேஸ்வர பூஜையுடன் துவங்கிய யாகசாலை பூஜையில் நவகிரக ஹோமம், ஆஞ்சநேயர் ஹோமம், வாசு சாந்தி, 2ஆம் கால கணபதி மூலமந்திரம், ஆஞ்சநேயர் மூலமந்திரம் ஓத, 4ஆம் கால யாக பூஜை, கோபுரம், லட்சுமி பூஜையுடன் நடைபெற்ற யாக பூஜையில் பல்வேறு புனித நதிகளில் இருந்து எடுத்து வரப்பட்ட கலசங்களில் யாகசாலையில் வைக்கப்பட்டு சிறப்பு தீபாராதனைக்கு பின்பு கடம் புறப்பாடாகி மங்கள வாத்தியங்கள் முழங்க ஆலயத்தை சுற்றி வந்து கோவில் கோபுர கலசங்களில் சிவாச்சாரியர்களால் புனித நீர் ஊற்றப்பட்டு அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. காரைக்குடியில் தங்களது மகள்களோடு அம்மாக்களும் பரதநாட்டம் ஆடி அரங்கேற்றம் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் முனைவர் சரளா கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக பரதம் கற்றுக் கொடுக்கும் பள்ளியை நடத்தி வருகிறார். இவரிடம் கடந்த 4 வருடங்களாக நிரஞ்சனா சுபாகர், அவரது 8ஆம் வகுப்பு படிக்கும் அக்ஷரா என்ற மகளும், அதேபோல 4 வருடங்களுக்கு மேலாக தாரிணி பிரபாகர் என்பவரும் அவரது மகள் வர்ணிகா ஆகியோரும் பரதநாட்டியம் பயின்று வருகின்றனர். தாயும் மகளும் ஒரே மேடையில் அரங்கேற்றம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இவர்களுக்கு ஏற்பட்டுள்ளது. காரைக்குடியில் உள்ள பழனியப்ப செட்டியார் அரங்கத்தில் உறவினர்கள், நண்பர்கள் முன்னிலையில் 2 தாய்களும் தங்களது மகள்களோடு சிறப்பான பரதநாட்டிய அரங்கேற்றத்தை நடத்தினர். சிவகங்கை மாவட்டம் படமாத்தூர் அருகே உள்ள நாட்டாக்குடி கிராமத்தில் நாயக்கர் ஆட்சி காலத்தை சேர்ந்த 17ஆம் நூற்றாண்டு கல்வெட்டுகள் 2 கண்டெடுக்கப்பட்டுள்ளன.
பெடமாத்தூரை அடுத்துள்ள நாட்டாக்குடியில் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட கற்கள் இருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் சிவகங்கை தொல்நடை குழு நிறுவனர் புலவர் காளிராசா மற்றும் செயலாளர் ரா நரசிம்மன் தலைமையில் குழுவினர் நேரில் சென்று களஆய்வு மேற்கொண்டனர். ஆய்வில் நாட்டாக்குடி பிள்ளையார் கோவில் வடக்கு பகுதியில் 2 கல்வெட்டுகள் கிடைப்பது உறுதியானது. இவை இரண்டும் ஒரே நாளில் ஒரே செய்தியை குறிப்பிடுவதாகவும் காணப்பட்டது. கரூர் காதப்பாறை அருகம்பாளையம் பகுதியில் குடிகொண்டு அருள் பாலித்து வரும் அருள்மிகு சித்தி விநாயகர் மற்றும் பகவதி அம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியை முன்னிட்டு ஆலயம் அருகே பிரத்யேக யாகசாலை அமைத்து முதல் கால யாக வேள்வி, 2ஆம் கால யாக வேள்வி நடைபெற்றது. அதன் தொடர்ச்சியாக ஆலயத்தில் இருந்து பூஜிக்கப்பட்ட புனித தீர்த்த கலசத்தை ஆலய சிவாச்சாரியர்கள் மேலதாளங்கள் முழங்க தலையில் சுமந்தவாறு ஆலயம் வலம் வந்து ஆலய கோபுரம் வந்தடைந்தனர். அதனைத் தொடர்ந்து கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு ஆலய பகவதி அம்மன் ஆகிய சுவாமிகளுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. கரூர் சிபிஐ அலுவலகத்தில் 4வது நாளாக வேலுச்சாமிபுரம் பகுதியைச் சேர்ந்த நகை அடகு கடை, எலக்ட்ரிக்கல் ஷாப், பேக்கரி, தனியார் சேவை மையம், மருந்து கடை உரிமையாளர்கள் என 7 பேர் ஆஜராகியுள்ளனர். கரூர் வேலுச்சாமிபுரத்தில் செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி தாவேக தலைவர் விஜய் மக்கள் சந்திப்பு பரப்புரையின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக நீதிமன்ற உத்தரவின் பேரில் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு தொடர்பாக சாட்சிகளிடம் விசாரணை நடத்துவதற்காக சிபிஐ அதிகாரிகள் சம்மன் அனுப்பியிருந்தனர். கரூர் சுற்றுலா மாளிகையில் தங்கியிருக்கும் சிபிஐ அதிகாரிகள் முன்பு இதுவரை சம்மன் பெற்ற 15க்கும் மேற்பட்டோர் ஆஜராகியிருந்தனர். இந்தியாவின் முதல் திருநங்கை ட்ரோன் ஆபரேட்டராக தேர்வு செய்யப்பட்ட தமிழ்நாடு அரசு சார்பில் 5 லட்சம் ரூபாய் நிதியை பெற்று மாவட்ட ஆட்சியரை சந்தித்து வாழ்த்து பெற்றார். தமிழ்நாடு அரசு சார்பில் தமிழ்நாட்டில் உள்ள திருநங்கைகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது. அதேபோல் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள திருநங்கைகளுக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் பல்வேறு திட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு வரும் நிலையில் புதுக்கோட்டையில் உள்ள திருநங்கை சிவானி கல்லூரி பட்டப்படிப்பை முடித்து கல்லூரி முறை மாவட்ட ஆட்சியரை சந்தித்து தனக்கு பணி வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்து வந்த நிலையில் நபார்டு வங்கி உதவியுடன் கோர்ட் என்ற தனியார் திருநங்கைகள் உதவி மையத்தின் மூலம் புதுக்கோட்டையை சேர்ந்த திருநங்கை சிவானிக்கு உதவிகள் பெறப்பட்டன. இதன் மூலம் கோவை வேளாண் பல்கலைக்கழகத்தில் சிவானிக்கு ட்ரோன் ஆபரேட்டர் செய்வதற்கான பயிற்சி வழங்கப்பட்டது. பயிற்சியாளராக கல்லூரியின் சார்பில் சான்றுகள் வழங்கப்பட்டது. இந்நிலையில் கடந்த மாதம் முதலமைச்சர் கையால் ட்ரோன் வாங்குவதற்கான 5 லட்சம் ரூபாய் நிதியை தமிழ்நாடு முதலமைச்சர் இடம்பெற்றார். இந்த மார்ச் மாதம் பார்த்தீங்கன்னா நபார்டு திட்டம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் மூலமாக ட்ரோன் பைலட் பயிற்சி வந்து கொடுக்குறோம்னு சொல்லியிருந்தாங்க. என்னை ஒரு திருநங்கையை செலக்ட் பண்ணி நம்ம புதுக்கோட்டை மாவட்ட நபார்டு மேனேஜர் தீபக் குமார் சார் தான் அனுப்பி வச்சாங்க. கோவை வேளாண்மை கல்லூரியில் ஆர்பிடிஓ அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் மூலமாக இந்த பயிற்சி எனக்கு 15 நாள் வழங்கினாங்க. அதில் வந்து 2 நாள் வந்து ஸ்டிமுலேட்டர் மூலமாக ட்ரோனை எப்படி ஆப்ரேட் பண்ணணும், ட்ரோனோட பார்ட்ஸ் என்ன, ட்ரோனுக்கு வந்து அத்தாரிட்டி எந்த டிபார்ட்மெண்ட்டு அப்படிங்கிற பேசிக் நான் கிளாஸ் எல்லாம் கொடுத்துட்டு அடுத்து வந்து ஒரு 100 மணி நேரத்துக்கு மேலே ஃப்ளை பண்ணுறதுக்கு சின்ன ட்ரோன், அதாவது இடத்த சர்வேலைன் பண்ணுறது, ஃபோட்டோ எடுக்கிறது, ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் அக்ரிகல்ச்சர் ட்ரோன், ஸ்மால் ட்ரோன்னு சொல்லக்கூடிய அக்ரிகல்ச்சருக்கு பயன்படுத்த ட்ரோனு பயிற்சி பெற்று சிறப்பாக அதுக்கான சான்றிதழ் வாங்கிட்டு வந்தேன். புதுக்கோட்டை மாவட்டத்தில் கடந்த பல வருடங்களுக்கு முன்பாக மினி பஸ் போக்குவரத்து இயங்கி வந்தது. பின்னர் பல்வேறு இடர்பாடுகள் காரணமாக அந்த மினி பஸ் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. இந்நிலையில் தற்பொழுது தமிழக அரசு அறிவித்த அறிவிப்பின்படி அரசு மாநகர போக்குவரத்து கழகம் இயங்காத வழித்தடங்களில் மினி பஸ் போக்குவரத்து தனியார் நடத்தலாம் என அரசாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் புதுக்கோட்டை மாநகராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் மினி பஸ் போக்குவரத்து துவக்கி வைக்கப்பட்டது. புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையம் முன்பு நடைபெற்ற இந்த மினி பஸ் போக்குவரத்தை தமிழ்நாடு ரகுபதி கொடியசைத்து துவக்கி வைத்தார். மாநகர அரசு பேருந்துகள் செல்லாத வழித்தடங்களில், அதாவது சிற்றூர்களில் மினி பஸ் இயக்கப்படுவதால் பொதுமக்கள் பெரிதும் மகிழ்ச்சியடைந்தனர். நெல்லை மாவட்டத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நடைபெறுவது தொடர்பாக மாவட்ட ஆட்சித் தலைவரும் மாவட்ட தேர்தல் அலுவலருமான சுகுமார் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர் இதனை கூறினார்.
இந்திய தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டுதலின்படியும் சென்னை தலைமை தேர்தல் அலுவலர் அவர்களின் அறிவுரையின்படியும் திருநெல்வேலி மாவட்டத்தில் 1/1/2026 தேதியினை தகுதி ஏற்படுத்தும் நாளாக கொண்டு வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்தத்தினை மேற்கொள்ள ஏதுவாக கீழ்கண்டவாறு கால அட்டவணையை இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தில் 27/10/2025 அன்று உள்ள வாக்காளர்களின் விவரம் வைஸ் திருநெல்வேலி மாவட்டத்தில் மொத்த வாக்காளர்கள் 14,18,325. அதுல ஆண் வாக்காளர்கள் 6,91,126, பெண் வாக்காளர்கள் 7,27,130, மூன்றாம் பாலினத்தவர் 169. இது இல்லாமல் சர்வீஸ் ஓட்டர்ஸ் பணி தொகுதி வாக்காளர்கள் சொல்லுவோம். மிலிட்ரியில் அண்ட் ஆர்ம்டு போர்சஸில் ஒர்க் பண்ணுறவங்க 1464 வாக்காளர்கள் இருக்காங்க. ஜெர்மன் நாட்டை சேர்ந்த பெண்மணிக்கும் தஞ்சாவூர் கூனப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த இளைஞருக்கும் தமிழ் முறைப்படி திருமணம் நடைபெற்றது. தஞ்சாவூர் பூதலூர் கூனம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த மணமகன் விக்னேஸ்வரனுக்கும் ஜெர்மன் நாட்டைச் சேர்ந்த மணமகள் விலினா பெருகனுக்கும் தமிழக முறைப்படி திருமணம் நடைபெற்றது. இவர்கள் இருவரும் ஜெர்மனி நாட்டில் ஐடி கம்பெனியில் 10 வருடங்களாக பணிபுரிந்து இருந்தனர். இந்த சூழ்நிலையில் இருவருக்கும் காதல் மலர்ந்தது. பின்பு 2 பெற்றோர்களின் சம்மதத்திற்கு இணங்க இந்த திருமணம் மிக பிரம்மாண்டமாக தமிழ் முறைப்படி தஞ்சையில் நடைபெற்றது. தமிழ் மக்களின் பாரம்பரிய முறைப்படி மணமகள் மருதாணி வரைந்தும் பட்டுப்புடவை அணிந்தும் திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்.